Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடன் மட்டுமே பிரச்சனை அப்படின்னா அப்போ 2 வருஷம்லாம் ஆகாது. இவங்க சொல்றாங்களா சரி பண்றதுக்கு 2 வருஷம். கடன் மட்டும்தான் பிரச்சனை கிடையாது, இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள். லீக்கேஜ் நிறைய இருக்குங்கிறாங்களே. ஆமாங்க, லீக்கேஜஸ் இருக்குது. அந்த லீக்கேஜஸை நீங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல பிரிட்ஜ் பண்ணணும். நான் ஒத்துக்கிறேன், நிறைய இடங்கள் இவங்களும் டிரான்ஸ்பரண்டா இல்லை. அப்போ கடன் வாங்குறத மட்டுமே நீங்கள் எலக்டோரல் இஷ்யூவாக பேசுனீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு சைட்ஸ் விட ஃபிளிப். நீங்கள் திமுகவோ இல்லை அதிமுகவோ நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கிட்டீங்கன்னு உங்களை குறை சொல்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கடன் டாஸ்மாக்ங்கிற இதில் இருந்து அரசாங்கம் போகணுங்கிறத நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த டாஸ்மாக்கை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் தான் ரீஃபார்ம் பண்ணணும். முதல்ல நீங்கள் ரீஃபார்ம் பண்ணிவிட்டு சரியான பிறகு வேணால் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற செட்டப்போடு நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா இது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துரும். ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக வரும். அது அரசுக்கு புரியுது. அதனால இந்த டாஸ்மாக் விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அவங்க இமீடியட் ப்ரைவேட்டைசேஷனுக்குலாம் போல அவங்களுடைய முதல் என்னன்னா ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் அந்த 2500 ரூபா பண்ணும்போது தான் அது 55,000 65,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அது இல்லாமல் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா பஸ்லையும் பேருந்து இலவச பயணம். அதுக்கு ஒரு 3000 to 4000 கோடி நீங்கள் சப்சிடி கொடுக்கணும். ஆமாம், இதெல்லாம் எப்படி கொடுக்க போறீங்கிறது தான். இதெல்லாம் 5 வருஷத்துல எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? கடன் பெருசாக வாங்காம. பரந்தூர் பற்றி அவங்க பெருசாக பேசவே இல்லையே சார். மறைமுகமாக பேசியிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சுங்குவார சத்திரம் வரை மெட்ரோ அப்படிங்கிறது பரந்தூரை இன்னும் அவங்க முழுமையாக கைவிடலை அப்படிங்கிறது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். நம்ம பரந்தூரை அவ்வளோ சீக்கிரம் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் ஆக்சுவலாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாமா சார்? எப்படி? நான் அந்த மாதிரி பார்க்கல. கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது போன்ற விஷயங்களை எங்கே வந்தாலும் அதில் மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். திமுக பட்ஜெட்டை கூட அவங்க ரொம்ப ஆரவாரம் போட்டு வரவேற்கலாம் நான் பார்க்கல. கம்யூனிஸ்டுகள் இந்த அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் நான் பெருசாக ஏற்றுக்கல. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரிலிருந்து வெளியாகும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் நம்மோடு வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு நிதி நிலைமை சீராக 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்களில் திமுக கடன் வாங்கினதை ஒரு பெரிய குற்றமாக சொன்னவங்க தாவேக அரசாங்கமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே அவங்க கடன் வாங்க போகிறாங்க. மிகப்பெரிய அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது. ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துருக்காங்க. எப்படி சார் சாத்தியம்? பட்ஜெட் பற்றின உங்கள் பார்வை என்ன? உங்களுடைய தாவேக அரசனுடைய முதல் பட்ஜெட் எப்படி போட்டிருக்காங்க? பேலன்ஸ்டான பட்ஜெட் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. டெவலப்மெண்ட்டையும் வெல்ஃபேரையும் எவ்வளவு பேலன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதிதாக பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடியை கொண்டு வரும் அளவிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பெரிய திட்டங்கள் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் திட்டங்கள் தான் இருக்கே தவிர பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுப்பது இது போன்ற வெல்ஃபேர் மெஷர்ஸை பெருமளவில் எடுக்கலை. ஸோ இதெல்லாம் எடுத்தால் அரசாங்கத்தின் மீதான சுமை அதிகமாகும். அதனால் ஒரு பேலன்ஸ்டு ஒரு பட்ஜெட்டை பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை 2 விதமாக பிரிக்கணும். சென்னை போன்ற பெருநகரங்களினுடைய வளர்ச்சியில் பெரிதும் கவனம் கொண்டு செயல்பட்டுருக்காங்க. பட் ஆஸ் அ ஹோல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு புதிய அறிவிப்புகளும் அந்த பட்ஜெட்டில் இல்லை. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 சிப்காட் புதுசாக திறக்கிறது, இல்லை எல்காட் திறக்கிறது, டைடல் நியோ பார்க்ஸ் திறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். சிப்காட் புதுதாக ஆரம்பிக்கிறதுக்கான எந்த ஒரு
முயற்சியும் அதில் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லெட் டவுன்ஸு. ஓகே, சிறிய ஐடி பார்க்ஸ் திமுக ஆட்சியில் ஆரம்பிக்கிறேன். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை போன்ற நகரங்களுக்கான அந்த நதிகளை சுத்தப்படுத்துவது, இது போன்ற விஷயங்கள்லாம் பாராட்டத்தக்க அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கு. சார், கூவம் பற்றி நமக்கே தெரியும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் கூவத்தை சுத்தப்படுத்தணும்னு மிகப்பெரிய ஃபண்ட்ஸை ஒதுக்குறாங்க. எந்த ஒரு அளவில் ஒரு முன்னேற்றம் கிடைச்ச மாதிரியும் நமக்கு இல்லை. இவங்களை அந்த மாதிரி நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஓகே, உங்களுக்கு ஒரு 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 2 வருஷம் 3 வருஷம் இவங்களுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் டைம் கொடுத்து தானே. ஓகே. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க வித்தியாசமாக அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே. ஸோ ஓவரால் பட்ஜெட் ஒரு பேலன்ஸ்டாக இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் முந்தைய அரசுகளை குறை சொல்லி கொண்டே இவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தவறிவிட்டு முந்தைய அரசுகளை மட்டுமே குறை சொல்லி கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஓகே. இந்த எக்கனாமி எப்படி இருக்குதுன்னு தெரியும், தமிழ்நாட்டினுடைய கடன் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும், தெரிஞ்சுதான் அவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் என்னென்ன ப்ராமிசஸை நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்களோ அந்த ப்ராமிசஸ் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணலை. இன்னொன்று, எப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவோங்கிற அந்த ஒரு டைம் லைனும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. மாறா என்னன்னா, திமுக அதிமுக மீது பழி போட்டு கொண்டே செல்கிறார்கள். அவங்க இப்படி பட்ஜெட் கடனை இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு. ஆனா 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்ற இவங்க இந்த வருஷத்துக்கு மட்டுமே 1.25 லட்சம் கோடி பிளஸ் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி இவங்க கடன் வாங்க போறாங்க. கடன் வாங்கினாலும் பெருமளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை பெருமளவுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ எதுவுமே இல்லை. அப்போ எதுக்கு கடன் வாங்க போறீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1.25 லட்சம் கோடியில் 85,000 கோடி வட்டி கட்டுறதுக்கே போன, மீதி 85,000 கோடி என்ன பண்ண போறீங்க? அப்போ அந்த கேள்விகள் தான். கடன் வாங்காம ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்த முடியும். ஃபினான்ஸ் செக்ரட்டரி அதான் சொன்னாரு. ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்றாரு, விடுங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி கதைக்கு வேணாம். இப்போ ஒரு அரசியல் கட்சியா பேசுற பியூரோக்ராட்ஸை தள்ளி வைங்க. அரசியல் கட்சியா ஒரு ஆட்சி நடத்தும் போது நீங்க கடன் வாங்காம என்ன பண்ணுவீங்க? திமுகவும் அதிமுகவை குறை சொல்லிட்டு 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க திமுகவுக்கு மேல கடன் வாங்குவாங்க. இன்னொன்று, இவங்களுக்கு இருக்கிற அந்த 2,500 ரூபாய் ப்ராமிசஸ் எல்லாம் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். 5 லட்சம் பேருக்கு 18,000 ரூபாய் மாத சம்பளத்தில் அவங்கவுங்க கிராமத்தில் வேலை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க எவ்வளோ கடன் வாங்கணும்னு யோசிப்பாருங்க. அப்போ கடன் வாங்காமல் ஆட்சி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கடனை மிகப்பெரிய எலெக்ஷன் இஷ்யூவாக நீங்கள் மாற்றும் போது தான் இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் கடன் மட்டுமே பிரச்சனை அப்படின்னா அப்போ 2 வருஷம்லாம் ஆகாது. இவங்க சொல்றாங்களே சரி பண்றதுக்கு 2 வருஷம். கடன் மட்டும்தான் பிரச்சனை கிடையாது, இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. லீக்கேஜ் நிறைய இருக்குங்கிறாங்களே. ஆமாங்க, லீக்கேஜஸ் இருக்குது. அந்த லீக்கேஜஸை நீங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல பிரிட்ஜ் பண்ணணும். நான் ஒத்துக்கிறேன். நான் இவங்க டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல மட்டும் நிறைய இடங்கள் இவங்களும் டிரான்ஸ்பரண்டா இல்லை. அது வேற. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறாங்க. நிறைய லீக்கேஜஸ் பிளக் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு விஷயத்த நிறைய இடங்கள்ல இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. லோ லெவல் கரப்ஷன் குறையுது, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். லீக்கேஜஸை பிளக்இன் பண்ணுறாங்க. ஆனால் லீக்கேஜஸை பிளக்இன் பண்ணுறது மட்டுமே உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தராது. நீங்கள் கடன் வாங்கி தான் ஆக வேண்டும். அப்போ கடன் வாங்குறத மட்டுமே நீங்கள் எலக்டோரல் இஷ்யூவாக பேசுனீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு சைட்ஸோட ஃப்ளிப். நீங்கள் திமுகவோ இல்லை அதிமுகவோ நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கிட்டீங்கன்னு உங்களை குறை சொல்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கடன் நீங்கள் வாங்கி ஆகணும். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கடன் வாங்கி தான் ஆகணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெவலில் தான் இருக்குது. ஒரு 2 எக்ஸ்பிரஸ் வே, சென்னைக்கு இன்னொரு அவுட்டர் ரிங் ரோடு, இல்லை நாங்கள் கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ கொண்டு போவோம். இது மாதிரி ஒரு பெரிய பிக் டிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, மிஸ்ஸிங்காக இருக்குது. ஒரு துணை நகரங்களை அமைப்போம். இல்லை, துணை நகரம்லாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் அமைக்க முடியாது. பட் இந்த பட்ஜெட் இன்னும் 8 மாதத்துக்கு தானே, அதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போவோம். அடுத்த 2027 மார்ச்சில் தாக்கல் பண்ணுற ஃபுல் பட்ஜெட்டில் நாம் ஒரு ஃபுல் த்ராட்டிலாக போவோங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதற்குள்ளே அவங்களுக்கும் நிர்வாகம் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி இந்த பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ணியிருக்கலாம். பட் முந்தைய கால ஆட்சியின் மீது அந்த ஒரு திமுகவும் இந்த தப்பை பண்ணாங்க. அதிமுக கடன் வாங்க பெரிய தப்பு மாதிரி பேசினாங்க.
அவங்களும் திமுகவும் அதே கடனை தான் வாங்கினாங்க, இப்போ தாவேக்காவும் அதே கடனை தான் வாங்குச்சு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன் வாங்குறத இஷ்யூவை மாற்றவே கூடாது. ஓகே, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. அது போன கவர்மெண்ட்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் வந்து கடன் எதுக்கு வாங்குறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்கிறது மட்டும்தான். எல்லாத்தையும் சேர்த்து தான் தமிழ்நாடு போன்ற வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகும். ஆமாம். ஸோ அப்போ கடன் வாங்குறது மட்டுமே பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ அந்த பட்ஜெட்டில் அந்த சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் எங்கே லேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராமிஸ் பண்ண எதுக்கான டைம்லைனுமே சொல்லலை. எஸ், டைம்லைனே கிடையாது. இன்னொன்று அந்த அண்ணன் சீர்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. 8 கிராம் தங்கம், 8 கிராம் தங்கம், ஒரு பட்டு புடவை, இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 1,30,000 வந்துடும் நிச்சயமா. ஆமாம். பட் நீங்கள் கவர்மெண்ட்டு ஒரு டிஸ்கவுண்ட் வாங்குறீங்கனாலும் ஒரு 1,15,000 வச்சுக்கோங்க. பட்டு புடவை கூட டிஸ்கவுண்ட் ஏதோ பண்ணிக்கலாம் சார். ஆனால் தங்கம் விடுங்க, 1,15,000 எடுத்துக்கோங்க. ஓகே, 800 கோடியில் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை திமுக மகளிர் உரிமை தொகை கொடுத்த மாதிரி கொண்டு வர போறீங்க. ஆமாம், எல்லா பெண்களுக்கும் தானே சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல். நீங்க வந்து ஒரு எதிர்கட்சியாவோ இல்ல ஒரு புதிய கட்சியாவோ தேர்தலில் நிக்கிற கட்சியா நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அரசாங்கத்துல உட்காந்து அந்த கஜானாவை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த கஜானாவினுடைய கஷ்டம் தெரியும். இது தாவேக்கா பண்றாங்க இப்போ, ஆனால் 5 வருடங்களுக்கு முன் திமுகவும் இதே செய்தது. ஒரு 25 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. பட் இது வந்து இன்னைக்கு திமுகவை பைட் பேக் பண்ண வருது, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு இது தாவேக்காவையும் பைட் பேக் பண்ண வரும். சார், குறிப்பாக அந்த எண்ணெய் உள்ள கரண்டி, எண்ணெய் இல்லாத கரண்டி, கிட்டத்தட்ட அதுக்கான வித்தியாசம் வந்து இப்போ தாவேக்காவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாலிக்கு தங்கம் அதுவே கிட்டத்தட்ட கம்மியாக மதிப்பு வச்சா கூட ஒரு 1.15 லட்சம் நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் மாமன் தங்க மோதிரம், நிதிநிலை சரியில்லைன்னு தெரியுது. இங்கே ஒரு 800 கோடி, அங்கே ஒரு 500 கோடி, அதை வேற ஏதாவது ஒரு இதுக்கு பண்ணியிருக்கலாமேங்கிற கேள்வி கூட நமக்கு வருது. இல்லை, இது 800 கோடி 500 கோடி 1200 கோடி மொத்தம் வருது. ஆமாம், இது ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் அந்த 2500 ரூபா பண்ணும்போது தான் அது 55,000-65,000 கோடிக்கு வந்து நிற்கும் ஒரு வருஷத்துக்கு. அதுவும் இல்லாமல் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு. அப்புறம் வந்து பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா பஸ்லையும் பேருந்து இலவச பயணம். அதுக்கு ஒரு 3,000-லேருந்து 4,000 கோடி நீங்கள் சப்சிடி கொடுக்கணும். ஆமாம், இதெல்லாம் எப்படி கொடுக்க போறீங்கிறது தான். இதெல்லாம் 5 வருஷத்தில் இவங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் கடன் பெருசாக வாங்காமல், கடன் வாங்காமன்னு சொல்ல, கடன் பெருசாக வாங்காமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணெய் இல்லாத கரண்டிக்கும் எண்ணெய் இருக்கிற கரண்டிக்குமான வித்தியாசம் தெரிஞ்சு. ஓகே சார். சார், குறிப்பாக சீஃப் செக்ரட்டரியும் குறிப்பாக ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் சொல்கிறாரு, ஒரு 50 வருஷம் மேலே கூட நம்ம வந்து கடன் வாங்காமல் இருக்கவே முடியாதுங்க. இதை வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வெப்பனா இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் மாற்றி இருக்காங்க. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடன் வந்து 150 லட்சம் கோடி. யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? ஏன்னா அது இஷ்யூ கிடையாது. கடன் வாங்காம இருக்க முடியாது. ஒரு அரசாங்கம்ங்கிறது வந்து கடன் வாங்கி தான் வேலை செய்ய முடியும். எல்லாத்தையும் நம்மகிட்ட நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நோட் அடிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் 4 பிரிட்ஜு கட்டிக்கலாம், 5 பிரிட்ஜு கட்டிக்கலாம். கடன் வாங்காம எப்படிங்க பண்ணுவீங்க? இது வந்து பொலிட்டிக்கல் வெப்பனா இதை மாத்தினதுனால தான் இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா நீங்க வாங்குற கடனை கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வரைமுறைக்குட்பட்டு கடன் வாங்குறீங்களா? இன்னொன்னு, அந்த கடனை எதுக்காக செலவு பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக சொன்னது என்ன? இவங்க வந்து ரெக்லெஸ்ஸா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கோ கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் வாக்கிங் பண்ணியிருக்கிறாங்க, தூங்கிக்கிட்டே நடந்திருக்காங்க பணத்தில் அப்படின்னு. ஆனால் இப்போ திமுக மீது தாவேக்கா வைக்கின்ற குற்றச்சாட்டும் கிட்டத்தட்ட அதேவா தான் இருக்கிறது. இவங்க வந்து ஃபினான்சஸை சரியாக ஹேண்டில் பண்ணல, இவங்க வந்து ரெக்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல. அப்போ என்னன்னா, முதல்ல நீங்கள் ப்ளக் பண்ண வேண்டியது வந்து லீக்கேஜஸை ப்ளக் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா போகணும். அதுக்கு டைம் ஆகும். ஓகே, பெயர் மாற்றம் இதை பற்றி கேட்டே ஆகணும். கடந்த ஆட்சியில் ஒரு தனிப்பட்ட மனுஷரையோ அவங்க கட்சியுடைய முன்னோடிகளுடைய பேரையே அவங்க பெருசாக வைக்கல. முதலமைச்சர் காலை உணவு திட்டம், யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க பேர் தான் அந்த காலை உணவு திட்டம் இருக்க போகுது. அதே போல் நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க.
எல்லா திட்டங்களுக்கு முன்னாடி வெற்றிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கே சார். இதை அவங்க பண்ணியிருக்க கூடாதுன்னு பலரும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? வெற்றிங்கிற வார்த்தையின் மீது எனக்கு எந்த ஒரு அவசனும் இல்லை. இவங்க ஒரு திட்டம் புதுசாக கொண்டு வராங்கன்னா அதற்கு எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையும் ப்ரெரோகேட்டிவும் சீஃப் மினிஸ்டர் இருக்கு. ஆனால் ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கு வந்து பெயர் மாற்றம் செய்வது என்பது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக நான் பார்க்கல. ஓகே, இந்த ஜெயலலிதா அவர்களும் மற்றவர்களும் செய்யும் பொழுது கூட அதை எதிர்த்தோம். ஓகே, இப்போவும் அதை விஜய் அவர்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது. கலைஞர் பேரில் இருந்துட்டு போகுது, அதனால என்ன? அப்படி கலைஞர் பேரை எடுத்திருக்கிறீங்க, சரி ஓகே, அது கூட ஒரு அரசியல்னு வச்சுப்போம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை எதுக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை திட்டம் மாற்றணும்? உங்களுக்கு பெருந்தலைவரை கௌரவப்படுத்தணும்னா புது திட்டத்தை ஒன்று நீங்கள் கொண்டு வந்துட்டு அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் பேரை வச்சுட்டு போங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்துக்கு ஏன் நீங்கள் வந்து பெயர் மாற்றணும்? அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. அது வந்து ஒரு பழிவாங்கக்கூடிய அரசியலாக தான் பார்க்கப்படும். நான் முதல்வன் அந்த ஸ்கீம்ல என்ன உங்களுக்கு சிக்கல்? அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? தாய் மாணவர் அப்படிங்கிற ஸ்கீம்ல என்ன சிக்கல்? இதெல்லாம் அழகான தமிழ் பெயர்கள். இதை ஏன் மாத்தணும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு பாப்புலர் மேண்டேட் உள்ள சீஃப் மினிஸ்டர் போய் சிக்கிக்க கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள். ஒரு எடுத்த உடனே 35% வாங்கின சீஃப் மினிஸ்டர் வந்து இதை பற்றியெல்லாம் கவலையப்படக்கூடாது. ஏங்க பீப்புள் சப்போர்ட் இருக்குங்க. எல்லா 60 வருட ஆண்டு கால கட்சிகளை தூக்கி போட்டு உங்களை வந்து மக்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. நீங்க இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க பேர் மாத்திட்டு இருக்க கூடாது. நீங்க ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு உங்கள் வெற்றி அப்படிங்கிற பெயரை நீங்க வச்சுக்கலாம், அதுல தப்பே கிடையாது. காமராஜர் அவர்களுடைய பெயர்ல இன்னும் 3 திட்டத்தை கொண்டு வர யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் புதிய திட்டங்களா இருக்கணும். இருக்கிற திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யக்கூடாது. அது இருந்துட்டு போட்டோமே, அதனால என்ன பிரச்சனை? அம்மா உணவகம்னு தமிழ்நாட்டில் 2013 அப்படியே தானே இருக்கு. அது இன்னும் மாறவே இல்லைல்ல சார். தன்னை ஒரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், ஃபீல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரா சார் சிஎம்? இல்லை, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசத்தை நான் இவ்வளோ ஏர்லியாக வைக்க நான் முன் வரல. ஓகே, இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கு. ஓகே, அவங்க அவருடைய எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் திரு நிர்மல்குமார் அவர்களே வந்து ஒரு கம்பேரிசனை வந்து கொண்டு வராரு. அம்மா இருந்திருந்தால் எப்படி ஆக்ஷன் எடுத்திருப்போமோ அந்த மாதிரி எடுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து தனக்கென்ற ஒரு பாதையை அவர் வந்து அமைத்து கொள்ள வேண்டும். யாருடைய பாதையிலையும் அவர் செல்லக்கூடாது. அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் ஒன்று அவர் வகுத்துக்கணும். ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலமோ திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலமோ இது கிடையாது. இது வந்து ஒரு ஒரு மாறிய காலம். இது வந்து ஒரு சேஞ்ச்டு அட்மாஸ்பியர் இன்னைக்கு இருக்கும்பொழுது அவருக்கென்று ஒரு தனி ஸ்டைல அவர் உருவாக்கிக்கிறது தான் அவருக்கு நல்லது. சார், இந்த டாஸ்மாகை வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஹேஷியமாக எல்லாருமே பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஐடியா கவர்மெண்ட்டுக்கு இருக்கா சார்? இல்லை, அந்த ஐடியா இருக்குன்றது இல்லை, அந்த ஐடியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எய்ம், நான் நிறைய அதிகாரிகள்கிட்டையும் அதை டாஸ்மாகை டீல் பண்ணுறவங்ககிட்டையும் பேசினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த தாட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு. ஓகே, நிறைய இஷ்யூஸை வந்து டாஸ்மாக்ல இருக்குது, என்னென்ன பண்ணலான்னு ஒரு 4-5 சொல்யூஷன் வச்சுருக்காங்க. ஓகே, அந்த சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷனாக ப்ரைவேட்டைசேஷன் பற்றியும் படிக்கிறாங்க. அதற்கான முடிவெல்லாம் எடுக்கலை. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நான் பேசிய வகையில் இவங்களுக்கு வந்து டாஸ்மாக்ல அந்த 10 ரூபாய் வாங்காமல் எப்படி தடுக்கிறது, அந்த 20 ரூபாய் வாங்காமல் தடுக்கிறது என்ன? குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் குடிக்க வராங்க. அவங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச அந்த வெரைட்டியை அந்த ஷெல்ஃபில் வைக்கணும். எல்லா வெரைட்டிஸையும் நீங்கள் அந்த ஷெல்ஃபில் வைங்க. இது என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. காசு கொடுத்து ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குறாங்கன்னா அந்த 300 ரூபாயும் அந்த வாங்குறவரையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இங்கே என்னன்னா அரசாங்கம் வந்து இது போன்ற முயற்சி எடுக்கும்போது நீங்கள் குடிக்கிறத ஊக்குவிக்கிறீங்க. குடிக்கிறதெல்லாம் அரசாங்கங்கள் ஊக்குவிக்கவே இல்லை. டாஸ்மாக்ங்கிற இதில் இருந்து அரசாங்கம் போகணுங்கிறத நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த டாஸ்மாகை ரீஃபார்ம் பண்ணுறது இப்படியெல்லாம் தான் ரீஃபார்ம் பண்ண முடியும். முதல்ல நீங்கள் ரீஃபார்ம் பண்ணிவிட்டு சரியான பிறகு வேணால் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற செட்டப்போடு நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா இது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துரும். ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக வரும். அது அரசுக்கு புரியுது.
ஓகே ஓகே ஓகே. சி இந்த டாஸ்மாக் விஷயத்தில் நான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த டாஸ்மாக் விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அவங்க இமீடியட் ப்ரைவேட்டைசேஷனுக்குலாம் போல. ஓகே ஓகே. அவங்களுடைய முதல் என்னன்னா டாஸ்மாக்கு வர ஒவ்வொரு ரூபாயும் அரசாங்க கஜானாவுக்கு வரணும். அதற்கு என்னென்ன பண்ணும்? இப்போ இந்த ஆன்லைன் ஒன்று சொல்கிறாங்க, இது ஆன்லைன் டெலிவரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை எடுத்து எனக்கு வந்து இப்போ நான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறேன்னா இங்கே கிரீம்ஸ் ரோட்டில் ஒரு டாஸ்மாக் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டாஸ்மாக் ஷாப்பை என்னென்ன லிக்கர் இருக்குதுன்னு நான் இங்கேருந்து பார்த்துக்கலாம். எனக்கு தேவையான லிக்கர் என்னவோ நான் அந்த குவான்டிட்டி போட்டு நான் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோடை கொண்டு போய் அங்கே காமிக்கணும். அவங்க எனக்கு சரக்கு கொடுப்பாங்க. இது மட்டும்தான் அந்த ஆன்லைனில் நடக்க போகிற விஷயம். இதில் அரசாங்கம் என்ன செய்ய வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கியூஆர் கோடு காமிக்கும் போது அவங்கக்கிட்ட காசு கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம். ஏன்னா அங்கே ஒரு பிஓஎஸ் மிஷின் வச்சிங்கன்னா அது வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் வந்து என்னதான் ஜிபேல போட்டாலும் எக்ஸ்ட்ரா கொடுங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இங்கே பே பண்ணிட்டு நீங்கள் போகும்போது அங்கே அவங்க கொடுக்கணும், பே பண்ணாமல் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அரசாங்கம் எப்படியெல்லாம். ஏன்னா பிஓஎஸ் மிஷின் வச்ச உடனே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வச்ச உடனே எல்லாம் சரியாயிடும்னாங்க. அதுலேயும் 20 ரூபா கேட்குறாங்க. அந்த 20 ரூபா சேர்த்து கொடுத்தாதான் காசு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பண்ணுவோம், வீட்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேனரை அந்த கோடை மட்டும் கொண்டு வந்து காமிக்கும் போதாவது ஏதாவது மாறுதா அப்படிங்கிறது அரசாங்கத்திற்கு இதெல்லாம் எண்ணங்களாக இருக்கிறது. பட் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வருங்கிற அந்த ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ணுற எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஐ எம் ராங். ப்ரைவேட்டைஸ் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணுற இஷ்யூஸில் அதை ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, இப்போது சிட்டியில் ஓகே, ஒரு கிராமத்தில் வந்து கட்சிக்காரன் தான் எடுப்பான். கட்சிக்காரங்களுக்கே வரலங்க. அங்கே இருக்கக்கூடிய லிக்கரு என்ன குவாலிட்டியில் இருக்கும்? 300 ml பாட்டிலில் 300 ml இருக்காது, 200 ml தான் இருக்கும். அதை கிளட்டி ஊற்றி இன்னொரு பாட்டிலில் ஊற்றிருப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும்? இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? இன்னொன்று ப்ரைவேட்டுக்கு இப்போ அரசாங்கத்துக்கு கொடுத்ததுனால ஏதோ ஒரு கொஞ்சம் இடத்துல ஒரு சில பேர் பயப்படுறாங்க. ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்ற பயம். இது வந்து இன்னொரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக வந்துடக்கூடாது. அரசாங்கம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, டாஸ்மாக் சம்மந்தப்பட்டவங்க அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான், பிரைவேட்டைசேஷன் பண்ணா பிரச்சனை தீருமா இல்ல புது செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருமா? இப்போதைக்கு புது செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது தான் அவங்க கிட்ட இருக்கிற இது, அவங்களுக்கு வந்திருக்கிற தகவல். ஸோ எதுக்கு இருக்கிறத விட்டுட்டு புது செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு போகணும்? ஸோ இதை முதல்ல சரி பண்ணுவோங்கிறது தான். டாஸ்மாக்கை ப்ரைவேட்டைஸ் இமீடியட்டாக பண்ணுற மாதிரி எனக்கு தகவல் இல்லை. ஓகே சார். சார், இந்த பட்ஜெட்டுடைய நோக்கம்னு அவங்க சொல்கிறது வந்து ஒரு 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியாக தமிழ்நாட்டை கொண்டு போகுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது, ஒரு விஷனாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவை, சென்னைக்கு ஒரு இன்னொரு ஏர்போர்ட் தேவை, தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஏர்போர்ட், சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட், தமிழ்நாட்டுக்கு பல ஏர்போர்ட் தேவை, சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவைங்கிறது தான் உங்களுடைய ஸ்டாண்டும் கூட, என்னுடைய ஸ்டாண்டும் கூட. பரந்தூர் பற்றி அவங்க பெருசாக பேசவே இல்லையே சார். மறைமுகமாக பேசியிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சுங்குவார சத்திரம் வரை மெட்ரோ அப்படிங்கிறது வந்து பரந்தூரை இன்னும் அவங்க முழுமையாக கைவிடலை அப்படிங்கிறது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அவங்க பரந்தூரை அவ்வளோ சீக்கிரம் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் ஆக்சுவலாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கான 5000 ஏக்கர் நிலம் வந்து சென்னைக்கு அருகில் நீங்கள் வேற எங்கேயுமே எடுக்க முடியாது. ஸோ பரந்தூருங்கிறது வந்து லாங் டேர்ம் தான். அதற்கு முன்னால் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஏர்போர்ட் வந்து சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டையே நீங்கள் வந்து மாடர்னைஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் லண்டன், வாஷிங்டன் போன்ற நகரங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரே நகரத்தில் 3 ஏர்போர்ட் இருக்கும், 4 ஏர்போர்ட் இருக்கும். எல்லாம் ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றி இருக்கும். இப்போ சென்னை போன்ற நகரங்களுக்கு 2 ஏர்போர்ட்டில் நீங்கள் 3 ஏர்போர்ட் சென்னை போன்ற நகரத்துக்கு வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து 3 ஏர்போர்ட்லேயுமே கூட்டம் அலைமோத தான் மோதும். ஏன்னா இன்றைக்கான எக்கனாமி வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இன்னொரு ஏர்போர்ட்டுங்கிறது வந்து சென்னைக்கு வந்து எப்போ வரப்போகுதுங்கிறது மட்டும்தான் கேள்வியாக இருக்கணுமே தவிர ஏர்போர்ட் வேணுமானலாம் பேசக்கூடாது. இந்த ஏர்போர்ட் வேணான்னு பேசுகிறாங்கல்ல, இவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஏர்போர்ட் கட்டுங்க, திருச்சியில் கட்டுங்க, மதுரையில் விரிவாக்கம் பண்ணுங்க, எல்லாம் சரி பண்ணலாம். பட் மெட்ராஸ்க்கு வர்றவங்க திருச்சியில் இறங்கி திருச்சியிலேருந்து எப்படி வருவாங்க? அதுதானே கேள்வி.
இப்போ மெட்ராஸில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபாக்ஸ்கானுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குப்பா. அவங்க மெட்ராஸில் தானே வந்து இறங்கணும். அவங்க திருச்சியிலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ போய் இறங்கி என்ன பண்ண போகிறாங்க? அங்கேருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி வருவாங்களோ? லாஜிக் இப்போது பரந்தூரில் நீங்கள் ஏர்போர்ட் கட்டினீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்குன்னா அது நியாயமான கேள்வி. அதில் வந்து ஒரு 1000 நியாயங்கள் இருக்கிறது. அதை உட்காந்து டிபேட் பண்ணலாம். மெட்ராஸ்க்கு எதுக்கு இன்னொரு ஏர்போர்ட்டு? திருச்சியை டெவலப் பண்ணால் போதாதா? பக்கத்தில் வேற எங்கேயா டெவலப் பண்ணால் போதாதா? மெட்ராஸ்க்கு வர்றவங்க மெட்ராஸுக்கு தானே வருவாங்க. திருச்சியில் இறங்கிட்டு திருச்சியிலேருந்து நடந்து வருவாங்களா, இல்லை திருச்சியிலேருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி வருவாங்களா? இது என்ன மாதிரி ஒரு கேள்வின்னு எனக்கு புரியல. மெட்ராஸுக்கு எதுக்கு ஏர்போர்ட் வேணுமா வேணாமாங்கிறத இவ்வளோ பெரிய அரசாங்கம் முடிவு பண்ணுமா, இல்லை ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து முடிவு பண்ணுவாங்களா? இப்போ பெங்களூர் போய் பாருங்க, ஹைதராபாத் போய் பாருங்க. இவங்கெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம். 1980கள்லையும் 90கள்லையும் பெங்களூர்ல இருந்தும் ஹைதராபாத்ல இருந்தும் எவ்வளவோ பேர் வந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து விமானத்தை பிடிச்சி போவாங்க, இல்லை பெங்களூர்லேருந்து சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இது வந்து ஒரு டிரான்சிட் ஹப்பாக இருக்கும். இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போவாங்க. இன்னைக்கு அது அப்படியே மாறி இருக்கு. நாம பெங்களூர் போகிறோம். ஆமாம். இதை மாற்றணுமா மாற்ற வேண்டாமா? ஏர்போர்ட் விஷயத்தில் வந்து அதிமுக திமுக 2 கட்சியுமே மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கு. போராட்டங்களை எல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கணும் அந்த 2 கட்சிகளுமே. இப்போ திரு விஜய் அவர்களை மட்டும் இதில் குறை சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் பரந்தூர் அப்படிங்கிறத தாண்டி 2வது விமான நிலையம் சென்னைக்கு வேணும். ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும். அதற்கான என்ன முயற்சிகளோ அது எடுத்தாக வேண்டும். சுங்குவார் சேத்திரம் வரைக்கும் எதுக்கு மெட்ரோ? பரந்தூர் வரலன்னா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் மேக் சென்ஸ். லாட் ஆஃப் பீப்புள் வில் கோ அண்ட் கம். வை சுங்குவார் சேத்திரம்? 2 வருஷம் கழிச்சு நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. இன்னமும் அரசாங்கத்தில் வந்து அஃபீஷியலாக ஒரு ஸ்டாண்டு எடுக்கலை. இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நாங்கள் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், அவங்க ஏர்போர்ட் வராது, அவங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. நான் இன்னமும் சொல்கிறேன், அரசாங்கம் அஃபீஷியலாக இன்னும் ஒரு ஸ்டாண்டு எடுக்கலை, எடுக்கவும் முடியாது. அவங்க நோ பரந்தூர் ஏர்போர்ட்டுன்னுட்டா அது கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை பாதிச்சிடும். ஒன்று அரசாங்கம் வெயிட் பண்ணுறதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று கொஞ்ச நாள் போட்டோம், அப்படி இல்லைன்னா சைலண்ட்டாக வேற எங்கேயோ ஒரு இடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடம் கிடச்சிதுன்னா அது ஓகே, அது ஃபீஸிபிளாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா அது ஹேவ் டு கம் பேக் டு பரந்தூர். சார், இந்த அரசுக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் ஒரு பெரிய அளவில், குறிப்பாக கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு தொந்தரவாக இருக்காங்க போல இருக்கே சார். பட்ஜெட்டை ரொம்ப காட்டாமல் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விசிக்கு ஆதரிச்சிருக்காங்க. அதே போல் வந்து முஸ்லீம் லீக் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்க ஆதரிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க நம்ம எடுத்துக்கலாமா சார்? எப்படி? நான் அந்த மாதிரி பார்க்கல. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எப்பொழுதுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது போன்ற விஷயங்களை எங்கே வந்தாலும் அதில் மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். திமுக பட்ஜெட்டை கூட அவங்க ரொம்ப ஆரவாரம் போட்டு வரவேற்றெல்லாம் நான் பார்க்கல. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் நான் பெருசாக ஏற்றுக்கல. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. தாமரை திமுகவை சரியாக விமர்சிக்கலைங்கிறதுனால தான் நமக்கு கெட்ட பேர் வந்ததுங்கிறதுனால அவங்க இப்போ கொஞ்சம் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ஆட்சிக்கு வாபஸ்லாம் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை. அது போன்ற ஒரு இக்கட்டான சூழலுக்குலாம் அவங்க வரமாட்டாங்க. ஓகே சார், விரைவில் அமைச்சரவை மாற்றம்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு பிறகு, அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு இருக்கும்னு சொல்கிறாங்க. முக்கியமான அதிமுக புள்ளிகள் பலரும் வந்திருக்காங்க. யாருக்காவது பார்க்கலாமா அமைச்சரவையில் இடத்தை பார்க்கலாமா? இந்த இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு நடைபெற இருக்கும் அமைச்சரவை மாற்றத்தில் வந்து அது வந்து ஒரு இன்டர்னல் சேஞ்சாக தான் இருக்கும். அதில் யாரும் புதுசாக அதிமுகவிலேருந்து வந்தவங்களுக்கு யாருக்குமான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க இன்னும் யாரும் எம்எல்ஏ ஆகலை. கரெக்ட். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ்னால எந்தெந்த அமைச்சர்கள் மீது குறைகள் இருக்கிறதோ, எந்தெந்த அமைச்சர்கள் மீது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ, எந்தெந்த அமைச்சர்கள் மீது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அந்த டேக் இருக்கோ அவங்கள எல்லாம் தூக்கிட்டு இன்னொன்று ஒரு 2-3 அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியும். நன்றி சார். இந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட் அரசியல் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சிவப்பிரியன் சார். நன்றி தாமரை.